கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். So this is actually 1 week following Resurrection Day or Easter Sunday. So the church calendar, when we look at it, what exactly happened on this week after his resurrection அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, this எல்லா mainline churchesலையும் they will be discussing about this topic what we read today about doubting Thomas. தோமா ஆண்டவரை கண்டதுனால விசுவாசிச்சான். ஸோ இதுதான் எல்லா சர்ச்சஸ்லையுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஏன் அப்படி ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, 8 நாளைக்கு பின்பு ஆஃப்டர் ஹிஸ் ரிசரக்ஷன். ஸோ எக்ஸாக்டாக இந்த நாளில் நடந்த இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாமஸ் he doubted Jesus அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ why only Thomas doubted Jesus? Why not? What about the rest of the disciples? Did they have faith? So we always think about it, right? So Peter and John, they went to the tomb and then they saw and then they believed அப்படின்னு போட்டிருக்கு. Even Mary Magdalene பார்த்த உடனே she didn't believe. அங்க ஐயா என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, அவர் இருந்த இடம் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்றா. So nobody believed இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா. அப்புறம் ஏன் எல்லாரும் தாமஸை மாத்திரம் டவுட்டிங் தாமஸ் பார்த்தாதான் விசுவாசிக்கிறான்னு சொல்றாங்க, மற்றவங்களும் பார்த்து தானே விசுவாசிச்சாங்க, அப்ப ஏன் தோமாவை மாத்திரம் அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி நான் நிறைய நாள் யோசிச்சது உண்டு. ஆனா இன்னைக்கு நான் அதை கொஞ்சம் வாசிக்கும் போதுதான் அந்த சத்தியம் எனக்கு நல்லாவே புரிஞ்சது, ஏன் தாமஸை மாத்திரம் டவுட்டிங் தாமஸ்னு சொல்றாங்க அப்படின்னு. அதுக்கு ரொம்ப நல்ல ஒரு காரணம் ஒன்று இருக்கு. So for that we should know the definition of faith in Hebrews chapter 11 verse 1. So what is faith அப்படின்னா, there are two parts. First part confidence in what we hope, and the second part is assurance of what we have not seen. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. So first part ஓரளவுக்கு ஈஸி. நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னா என்ன? Somebody has already seen and they tell and then we believe, we trust and we have faith in it. அதுதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, அதாவது கான்ஃபிடன்ஸ் இன் வாட் வி ஹோப். அது யாருமே பார்க்காததுன்னு கிடையாது. People have seen it and then they are telling it to us and then we believe it and we put our faith in it. Second part assurance of what we have not seen. இதுதான் greater faith, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் எல்லாமே சிலதெல்லாம் these are so many abstract things which we may not be able to understand. ஸோ இது சில எக்ஸாம்பிள்ஸோட சொன்னால் நம்மளுக்கு நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னா என்ன? கான்ஃபிடன்ஸ் இன் வாட் வி ஹோப் ஃபார் அப்படின்னா, பீப்புள் ஹேஸ் ஆல்ரெடி சீன், அதாவது டிசைபிள்ஸ் ஹேவ் சீன் ஜீசஸ், ரைட், ரிசரக்டட். அவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவரை கண்ணால் பார்த்துருக்குறாங்க. ஸோ they are telling us இந்த மாதிரி அவர் உயிர் தெழுந்துட்டாரு, நாங்கள் கண்ணால பார்த்தோன்னு. மகதலேனா மரியாள் கண்ணால பார்த்துருக்கிறாரு, எம்மாவூர் சீஷர்கள் அவரை கண்ணால பார்த்துருக்குறாங்க. இவங்க எல்லாம் டெஸ்டிஃபை பண்றாங்க. நம்ம இவங்களெல்லாம் கேட்டு இன்னைக்கு நம்ம அதை பிலீவ் பண்றோம், though we haven't seen it. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேத். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாமஸ் தான் இந்தியாவுக்கு நற்செய்தி அந்த சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறாரு. அதனாலதான் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களும் இருக்கிறாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேத். நம்ம பார்த்ததே கிடையாது, பட் இவங்க எல்லாம் சொல்றாங்க we believe in it, we trust in it, we put our faith in it அப்படின்றது. செகண்ட் பார்ட் காணப்படாதவைகளின் நிச்சயம், அதாவது assurance of what we have not seen. பரலோகம் யாரு பார்த்திருக்கிறா? there is one small instance like பவுல் 3ஆம் வானத்துக்கு போனாருன்னு, அதை பத்தி ரொம்பலாம் கொடுக்கப்படல. ஸோ ஹெவன் அப்படின்னா நம்மளுக்கு யாருமே தெரியாது. யாராவது செத்து போனவங்க திரும்பி உயிரோட நம்ம கிட்ட பேசியிருக்கிறாங்களா? இட்டர்னல் லைஃப், இட்டர்னல் டெத் அப்படின்ட்டுலாம் எழுதுனது தான் வெளியே. யாரும் நான் பார்த்துட்டேன், நான் செத்து போயிட்டு இப்போ நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம கிட்ட யாரும் பேசினது கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம எழுதுனதை யாருமே இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. we just have faith in it. அதுதான் காணப்படாதவைகளின் நிச்சயம், assurance of what we have not seen. So இந்த டிஃபரன்ஸ் தான் மற்ற டிசைபிள்ஸ்க்கும் தோமாவுக்கும் இருக்குது. எல்லாருமே பிலீவ் பண்ணல, விசுவாசிக்கல தான். ஆனா மற்றவங்கலாம் என்ன பண்றாங்க? இப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கு தரிசனமானா? மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் ஆனோடனே ஓடி போய் சீஷர்களுக்கு சொல்றான். சீஷர்கள் ஓ இல்ல அதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம்னு சொல்லல, அப்படியான்னு சொல்லி ஓரளவுக்கு அவங்க விசுவாசிக்கிறாங்கன்னு தான் பாக்குறோம். அதே மாதிரி டிசைபிள்ஸ்ல யாருக்கு ஃபர்ஸ்ட் ஜீசஸ் தன்னை ரிவீல் பண்ணாரு?
பேதுருவுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேதுருவுக்கு ரிவீல் பண்றாரு, சீமோனுக்கு. ஸோ அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்றாரு. அவன் மற்றவங்களுக்கு சொல்றான், அதை அவங்க எல்லாரும் பிலீவ் பண்றாங்க. எம்மாவூர் சீஷர்களுக்கு ஜீசஸ் வந்து லைக் கோ பேசஞ்சர் மாதிரி கூட நடந்து போறாரு. அப்புறம் அவங்க அப்பா பிட்கையில் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. அவங்க அன்னைக்கே போய் எருசலேம்ல போய் சொல்றாங்க, nobody said no we will not believe you அப்படின்ட்டுலாம் யாருமே சொல்லலை. ஸோ அதுதான் அதில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னொருத்தவங்க சொன்னதையாவது மற்றவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க. பட் தோமா வந்து மற்றவங்க பார்த்தோன்னு சொன்னதை கூட பிலீவ் பண்ண மாட்டேங்க. ஸோ எல்லாருமே பிலீவ் பண்ணல, பட் அட்லீஸ்ட் கேட்டக்கு அப்புறமாவது சிலர் பிலீவ் பண்ணாங்க. தோமா வந்து அப்பவும் பிலீவ் பண்ணாம என்ன சொல்றான், ஆண்டவரே உம்முடைய கைகளில், ஆணி பாய்ந்த கைகளில் என் கைகளை போட்டு உம்முடைய விழாவில் என் கைகளை போட்டால் ஒழிய நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம ஓப்பனிங் சாங் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம அதை அர்த்தத்தோட பாடியிருந்தோம்னா அதை கம்ப்ளீட்டா இன்னைக்கு காஸ்பல் ரீடிங் தான் அப்படியே அந்த சாங்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ தாமஸ் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறான். இது வந்து ஏசாமிக்கும் தெரியும். பட் ஏன் ஒரு தடவை, ஆண்டவர் எத்தனை தடவை சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரு? ஒரு தடவை 2 தடவை இல்லை, மல்டிபிள் டைம்ஸ். திடீர்னு ஒரு தடவை பூட்டின அறையில இருக்கும்போது ஆண்டவர் ஏற்கனவே எல்லா சீஷர்களுக்கும் தன்னை வந்து அங்கன்னு வெளிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. லாஸ்ட் அதிகாரத்துல பார்க்கும்போது கடற்கரையில நின்று சீஷர்கள் மீன் பிடிக்க போயிட்டாங்க, அப்பவும் அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு வாசிக்க கேட்ட ரீடிங்ல எல்லா டிசைபிள்ஸும் இருக்கிறாங்க. திஸ் டைம் தோமாவும் இருக்கிறான். அப்போ பூட்டிய வீட்டிற்குள் இயேசு உள்ள வந்து வருகிறார். அது வந்து நார்மலா அதர் சம்திங் சூப்பர் நேச்சுரல், எல்லாராலையும் பண்ண முடியாது. வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி தோமாவை வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்னுடைய கைகளிலே உன் கைகளை போடு, என்னுடைய விழாவிலே உன் கையை போடு அப்படின்ன உடனே தோமா வந்து பாருங்க, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்லாம் சொல்லல. ரொம்ப நம்மளால அப்படி யாராச்சும் சொன்னாங்க, ப்ரூஃபோட வந்து சொன்னாங்கன்னா கொஞ்சம் எம்பாரஸ் ஆயிட்டு என்ன சொல்லுவோம், இட்ஸ் ஓகே வி பிலீவ் யூன்னு சொல்லுவான். அப்பவும் உடல் அதுதான் பாருங்க, அவ்வளோ பெர்சிஸ்டண்டா இருக்கிறான் அவனுடைய டிஸ்பிலீஃப்ல, அன்ஃபெய்த்ல. ஸோ அவன் என்ன பண்றான், போயிட்டு தொடுறான், எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் தேவனே என் ஆண்டவனே சொல்றான். அப்பதான் ஏசாமி என்ன சொல்றாரு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஸோ இந்த ஹீப்ரூஸ் சாப்டர் 11ல ஃபெய்த்ல வந்து 2 பார்ட்ஸ் இருக்கு. பார்த்து விசுவாசிக்கிறது, பார்க்காம விசுவாசிக்கிறது. சிலர் பார்த்தும் கூட விசுவாசிக்காமல் இருப்பார்கள். ஆனா வந்து தோமா வந்து இங்க பாருங்க, அவன் பார்த்தும் அவன் வந்து பார்த்தக்கு அப்புறம் தான் அவன் விசுவாசிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஹீப்ரூஸ் சாப்டர் 11ல உள்ள அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து மற்ற எல்லா சீஷர்களும் என்ன பண்றாங்க, அட்லீஸ்ட் கேட்டாது விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா காணாமல் இங்க விசுவாசிக்கிற நாம் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, அதுதான் நம்மை பார்த்து பாக்கியவான்கள் அப்படின்றார். ஸோ ஹவு மச் பிளெஸட் ஆர் வி அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இந்த வாசிக்க கேட்ட சத்தியத்துல நம்மளுக்கு இருக்கிற அந்த பிளெஸட்னஸ், அந்த பாக்கியம் நமக்கே நிறைய நேரம் தெரியாம இருக்கு. ஸோ we are truly blessed. ஏதோ அப்படி இப்படி பண்ணி தான் பெரிய நம்மளுக்கு பிளெஸடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு சிம்பிள் ஃபெய்த் இதையே வந்து நம்மளை வந்து பிளெஸட் அப்படின்ற அந்த கேட்டகரியில வந்து நம்மளை கொண்டு போயிடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஹேவிங் செட் திஸ், லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாட் டாபிக், ஒரு டிபேட்டபிள் டாபிக், நிறைய பேருக்கு புரியாத டாபிக். என்ன ஆகுது லைஃப் ஆஃப்டர் டெத், இதெல்லாம் நம்ம பார்க்காம விசுவாசிக்கிறது. நம்ம எதுவுமே நம்ம வந்து ஸ்கிரிப்சர்ஸை பார்த்து நம்ம விசுவாசிக்கிறோம், அவ்வளோதான். வேற அதை பற்றி வேற நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நிறைய பேருக்கு ரொம்ப வேண்டியவங்க மரித்து போயிட்டாங்கன்னா நம்ம யோசிப்போம், இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே இருப்பாங்க, நம்ம வந்து நம்மளை அவ்வளோ நேசிச்சோமே, எங்கே தான் இருக்கிறாங்க, நம்மளை என்னைக்காச்சும் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் அவங்க மூலம் ஏதாச்சும் பேச்சு ஏதாச்சும் கிடைக்குமா, ஒரு விஷன் கிடைக்குமா, ஒரு ட்ரீம் கிடைக்குமா, ஏதாவது அப்படின்னு நீங்கள் ரொம்ப அந்த பெரீவ்மெண்ட்ல இருக்கிறவங்க கூடலாம் நம்ம பேசும்போது அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ நிறைய பேருக்கு வந்து சிலர் வந்து செத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேபி நிறைய ரீபர்த் எடுத்து கடைசியில் ஒரு 7 ஜென்மம் கழிச்சு அப்படியே வந்து அவங்க தேவல் அட்டைன் நிர்வாணா அப்படின்னு அது ஒரு கான்செப்ட் சிலருக்கு வந்து எந்த கான்செப்டுமே கிடையாது. ஒன் லைஃப், லீட் இட் டு த ஃபுல்லஸ்ட், என்ஜாய் இட் டு த ஃபுல்லஸ்ட். நிறைய பேருக்கு அந்த கான்செப்ட், ரைட்? இன்னைக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கடவுள் இல்லாதவங்களுக்குலாம் இதுதான், இது ஒரு லைஃப்ங்க, என்ஜாய் டு த மேக்ஸிமம், டு த ஃபுல்லஸ்ட். அதுக்கப்புறம் செத்து போனதுக்கப்புறம் என்ன நடக்குது, யாருக்கு என்ன தெரிய போகுது, ஸோ அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நமக்கு இந்த ஃபெய்த், இந்த பிளெஸட் ஃபெய்த் வந்து என்னன்னா, இந்த லைஃப் just one life and it will soon be past, and only what is done
for Jesus Christ will last அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த லைஃப் வந்து என்னன்னா இட்ஸ் அ டெம்பரரி டிரான்சியன்ட் லைஃப் தான். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இட்டர்னல் லைஃபா இட்டர்னல் டெத்தா அப்படின்றது வந்து ஆண்டவருடைய சேவிங் கிரேஸை வச்சு தான், நம்மளுடைய கிரியைகளை வச்சு கிடையாது. பழைய பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பவும் இட்டர்னல் லைஃப்ன்ற கான்செப்ட் இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, 10 commandments நம்ம டு த டாட் ஃபாலோ பண்ணோன்னா we will get eternal life அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஆண்டவருடைய சேவிங் கிரேஸ்னால மாத்திரம்தான் நமக்கு இட்டர்னல் லைஃப் இருக்கும். ஸோ லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்றது ஒன்று இருக்கு. தட் வந்து இட் இஸ் டிட்டர்மின் பை வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் வி லீட் ஹியர் அப்படின்றதான். ஸோ பழைய பாட்டில் பார்க்கும் பொழுது லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நோவாவின் காலத்தில் நிறைய பேர் எக்ஸப்ட் நோவாஸ் ஃபேமிலி பார்த்தோம்னா எல்லாருமே வெள்ளத்தில் செத்து போயிட்டாங்க, அந்த ஹோல் வேர்ல்டு. பட் ஆனால் அப்போ வந்து ஜீசஸோடைய சேவிங் கிரேஸ் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே பாவம் செய்த ஆத்துமாக்கள் தான், எல்லாருமே செத்து போயிட்டாங்க. ஆனால் இயேசு சாமி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்ல அந்த சாட்டர்டே, அதுக்கு அடுத்த நாள் வந்து அவர் வந்து அப்படியே கல்லறைக்குள்ளேயே இல்லை, அவர் ஆவியிலே எழுந்து என்ன பண்றாரு, நோவாவின் காலத்தில் உள்ள கீழ்ப்படியாமல் இருந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் செய்தார். ஏன்னா all those souls were damned into eternal hell. பாருங்க, அவர் அவ்வளவு கரிசனை உள்ளவர். ஏன்னா ஆபிரகாமுக்கு அப்புறம் தான் வந்து பலி செலுத்துகிறது அப்படின்ட்டுலாம் இருந்துச்சு. நோவாவின் காலத்துல எதுவுமே கிடையாது, பாவ மன்னிப்பு அப்படின்ட்டுலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த சோல்ஸுக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு, போய் பிரசங்கம் பண்றாரு. அது எத்தனை பேர் சேவ் ஆனாங்கன்னு தெரியல. மோஸ்ட் லைக்லி ஜீசஸ் கிரைஸ்டோட பிரசங்கம். ஸோ ப்ராபப்ளி எல்லாருமே கூட ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கலாம். அதை ஒன்றை பார்க்குறோம், லைஃப் ஆஃப்டர் டெத்தில் எப்படி ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாமுவேலின் காலத்தில் கிங் சால் அவன் வந்து என்ன பண்ணுறான், he was terrorized because the Philistines were surrounding him from all sides. சாமுவேலும் செத்து போயிட்டாரு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ப்ராஃபட்ஸ் கிட்ட தான் போய் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு போருக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து சாமுவேலும் செத்து போயிட்டாரு. ஸோ சவுலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. he was baffled. ஸோ என்ன பண்ணுறாரு, he wanted to seek for a medium. மீடியம்னா என்ன அப்படின்னா அந்த ஞான திருஷ்டிக்காரங்க மாதிரி, அந்த குறி சொல்றக்காரங்க மாதிரி, அந்த ஸ்பிரிட்ஸை இவோக் பண்ற ஒரு மீடியம். ஸோ இதுக்கு முன்னாடி இவன் தான் பேன் பண்ணியிருந்தான், கண்ட்ரியில எந்த மீடியமும் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ வந்து கடவுள் ஒருவேளை he will talk to me through dreams or visions, எதன் மூலியமாச்சும் கடவுள் என் கூட பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து யார் மூலமும் அவன் கூட பேசவே இல்லை. ஸோ அவன் என்ன பண்றான், ஒரு லேடி கிட்ட போயிட்டு, அவன் கண்ட்ரியிலே இருக்கிற ஒரு லேடி கிட்ட போயிட்டு ஒரு மீடியம் நீ ஒரு மீடியமா இருந்து அந்த சவுலுடைய ஸ்பிரிட், சாமுவேலுடைய ஸ்பிரிட்டை இன்வோக் பண்ணி நீ எனக்கு கொண்டு வான்னு சொல்றான். அதே மாதிரி இவ பண்றா. சாமுவேல் வந்து அப்படியே எழும்பி வரான். அப்பா இவன் கேட்கறான் அவகிட்ட, நீ யாரை பாக்குற அப்படின்னு சொன்னா, ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தனை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். வயது முதிர்ந்த ஒருத்தனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஒரு கோஸ்ட்லி அப்பியரன்ஸ் அவனுக்கு இருக்குன்னு. அப்ப சாமுவேல் வந்து என்ன சொல்றாரு, நீ ஏன் என்னை வந்து கலைக்கிற, நீ ஏன் என்னுடைய ரெஸ்ட்ல இருந்து என்னை கலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படியும் நீ கடவுளுக்கு கீழ்ப்படியாம போனனால நிச்சயமா நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் அழிந்து போவீர்கள்னு சொல்லிட்டு போயிடறான். ஸோ அப்போ நம்ம நினைப்போம், எப்படி செத்து போனக்கு அப்புறம் இப்படி இன்வோக் பண்ணி இப்படி ஒரு ஸ்பிரிட்டா மேலே வராங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து நினைக்கலாம். அப்படியே நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தா வேதத்துல மரித்து போனவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த கல்லறையில இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது, சிலுவையில இருக்கும் பொழுது அன்னைக்கு வந்து என்ன ஆகுது, அவர் கரெக்டா அவர் மரிக்கிற அந்த நேரத்துல கண்மலைகள் எல்லாம் பிளக்கிறது, பூமி அதிர்ச்சி வருகிறது. அப்போ வந்து என்ன பார்க்கிறோம்னா பரிசுத்தவான்கள் எல்லாம் கல்லறையிலிருந்து எழுப்புகிறார்களாம். எப்படி அவங்களாம் அவங்க பாடியில் அப்படியே எழுப்புகிறார்களாம். எல்லாம் இப்போ கல்லறையில இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் போன்ஸ் கூட இல்லாம போயிட்டு இருக்கலாம். ஆனா பரிசுத்தவான்கள் எல்லாம் கல்லறையிலிருந்து எழும்பி அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் அவர்களும் பரிசுத்த நகரத்துக்கு போனார்கள். அது வரைக்கும் அவங்களால அங்க போக முடியல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த கள்ளன் ஏசாமி பக்கத்துல இருக்கிற கள்ளனை பார்த்து ஏசாமி என்ன சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு அவன் வந்து சொல்றான் அந்த கள்ளனை பார்த்து. அப்போ இன்றைக்கே ஆண்டவர் நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? பாரடைஸ் அப்படின்றது அதான் கேத்தலிக்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, அது வந்து இன்னும் ஹெவன் கிடையாது, அது இன்பிட்வீன் ஒரு பிளேஸ் தான். பாரடைஸ்ல எல்லா சோல்ஸும் இருப்பாங்க. ஆண்டவருடைய வருகை வந்தக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஹெவனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க.
ஆனா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம், இவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு அவைகளை தூரத்திலே கண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்மளால மாத்திரம்தான் இன்னைக்கு இப்போ யாரெல்லாம் மரித்து போயிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இன்னும் பர்ஃபெக்ஷனுக்கு வரல, அவங்கெல்லாம் இன்னும் பரலோகத்துக்கு போகல. நம்மை அல்லாமல் நம்மளும் எல்லாரும் மரித்து ஆண்டவருடைய வருகை, 2ஆம் வருகையும் வந்தக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஒன்னா அந்த இடத்துக்கு போக முடியும். அதனாலதான் அந்த எபிரேயர் கடைசி அதிகாரத்துல வாசிக்கிறோம், இவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்மை அல்லாமல் அவங்க பூரணராகாத, ஸோ ஃபுல்லா எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த பரலோகத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே இந்த லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பேரை இயேசுசாமி உயிரோட எழுப்புகிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். லாசருவை அவர் உயிரோட எழுப்புகிறாரு. அவர் நாயினூரினுடைய அந்த விதவையினுடைய ஒரே மகனை அவர் உயிரோடு எழுப்புகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜெபாலய தலைவன் யவீருவனுடைய ஒரே மகளை, அந்த 12 வயது மகளை அவர் உயிரோடு எழுப்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படி இருந்தும் அவங்க எல்லாரும் திருப்பி மரித்து போகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல கூட பார்க்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி சூனேமியாளினுடைய மகனை உயிரோடு எழுப்புகிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படி இருந்தும் இந்த நாளிலே அந்த உயிர்த்தெழுந்தல் அப்படின்றது வேற, raising from the dead வேற, resurrection அப்படின்றது வேற. ஏன்னா அவங்க எல்லாம் திருப்பி மரித்து போகிறார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம உயிரோடு எழுப்பப்பட வேண்டும், நம்மளும் ரிசரக்ட் ஆகணும் அப்படின்னா என்னன்னா, பாவத்துக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைக்க வேண்டும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் அப்படின்னா like died with him on the cross and resurrected with him again. Die with him on the cross and to be resurrected. So அவரோடு கூட நாம் உயிர்த்தெழ வேண்டும். இதுதான் நம்மளுடைய resurrection. அப்பதான் நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ண முடியும், நித்திய காலமாக அவரோடு கூட நாம் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த resurrection faith நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது. ஸோ உயிர்த்தெழுதலை பத்தி இன்னும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கதை தான், உண்மையா நடந்தது கிடையாது. ஐஸ்வர்யவான் லாசரு கதை. 2 பேரும் மரித்து போகிறார்கள். ஆனா லைஃப் ஆஃப்டர் டெத் என்ன நடக்குது அப்படின்னு இயேசுசாமி அந்த இடத்துல சொல்றாரு. இந்த ஐஸ்வர்யவான் என்னன்னா, அவன் பண்ண தப்பு என்னன்னா, பெரிய தப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல. இட் வாஸ் an act of omission. அந்த பக்கத்துல இருக்கிற அந்த லாசருவ தரித்திரன் அவன் கவனிக்கலன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ 2 பேரும் மரிக்கும் பொழுது இயேசுசாமி அந்த பேரபிள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லாசரு உயிர்த்தெழு, அவன் மரித்த உடனே அவன் பரலோகத்துல ஆபிரகாம் மடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். இதுல நம்மளுக்கு ரொம்ப தெரிய வேண்டியது என்னன்னா, லைஃப் ஆஃப்டர் டெத், ஹெல்ல நம்ம இருக்கும் போது சுத்தி இருக்கிற எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஹெவன்ல நம்ம இருக்கும் போது அது ஒரு பிளிஸ்ஃபுல் ஹாப்பினஸ். லாசரஸ் ஹெவன்ல இருக்கும்போது அவனுக்கு ஒண்ணுமே என்ன நடக்குதுன்னு தெரியல. அவன் பாட்டுக்கு அங்க ஹாப்பியா இருக்கிறான். ஐயோ உலகத்துல இவங்க அப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, அதெல்லாம் இருந்தா திருப்பி அங்க போய் கவலை தானே. மேல போய் ஹெவன்ல உட்காந்துட்டு ஐயோ என் பிள்ளைங்க கஷ்டப்படுதுங்க, எங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, என் ஒய்ஃபு கஷ்டப்படுறாங்க, ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு கஷ்டம்தான். அப்படி பார்த்தா அப்போ ஹெவனா கிடையாது. ஸோ ஹெவன்ல போனீங்கன்னா இட்ஸ் அ பிளிஸ்ஃபுல் ஹாப்பினஸ். லாசருக்கு அங்க மேல போயிட்டு ஒண்ணுமே தெரியல. ஆனா ஐஸ்வர்யவான் நரகத்துல இருக்கும் போது அவன் கஷ்டப்படுறான். ஓ, என்னுடைய 5 பிரதர்ஸும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, வேதனையுள்ள இந்த இடத்துக்கு அவர்கள் வராதபடிக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஆபிரகாம் கிட்ட கேட்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேதனையுள்ள இந்த இடத்துக்கு அவர்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் ஆபிரகாம் கிட்ட கேட்கிறான்னாலும் அங்க பாருங்க, ஆபிரகாம் என்ன சொல்றான், நீ திருப்பியும் அங்க போக முடியாது அப்படின்றார். யாராச்சும் செத்து போனவங்க திருப்பி நம்ம கிட்ட பேச முடியுமா? அதெல்லாம் நீ போகவே முடியாது, பெரும் பிளவு இருக்குது. நீ அப்படியே நீ போனா கூட நீ சொல்றத அவங்க யாரும் நம்ப போறது கிடையாது அப்படின்றான். நம்ம சில சமயம் என்னதான் ப்ரூஃபோட நம்ம போய் சிலர் சொன்னா கூட நம்பாதவங்க நம்ப மாட்டாங்க தான். அதனால அவங்களுக்கு பைபிள் இருக்கு, ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு, வேத வாக்கியம் இருக்கு, அதை பார்த்து அவங்க திருந்தலைன்னா செத்து போனவங்க போய் சொன்னா கூட திருந்த போறது கிடையாது. ஸோ அதுல இருந்து என்ன தெரியுது, யாருமே போனவங்க திரும்பி வர முடியாது. ஹெவனுக்கு போனவங்கனாலும் சரி, ஹெல்லுக்கு போனவங்கனாலும் சரி, ஹெவனுக்கு போறவங்க திரும்பி வரணும்னு ஆசையப்பட மாட்டாங்க, அவங்க ஒரு ஹாப்பினஸ்ல இருப்பாங்க. ஹெல்லில் இருக்கிறவங்க வரணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு அந்த பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ லைஃப் ஆஃப்டர் டெத் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ நான் செத்து போனேன், நானும் இப்போ யாராச்சும் நம்மளுக்கு வேண்டியவங்க மரித்துட்டாங்கன்னா என்ன சொல்றோம், நாங்களும் ஒரு நாள் பரலோகத்துக்கு போவோம், போய் என்னுடைய
நம்மளுடைய பெற்றோரை பார்ப்போம், இல்லைன்னா எங்களுடைய உற்றார் உறவினர்களை பார்ப்போம். ஒன் டே we will see them. அப்படிதானே நம்ம இங்க எல்லா funeral serviceலயும் நம்ம பேசுறோம், ரைட்? ஒன் டே we will see them up in heaven. ஸோ ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, Sadducees and Pharisees. அதுல வந்து இந்த Pharisees வந்து they believed in resurrection, பட் இந்த Sadducees வந்து உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏசாமிட்ட சொல்ல. In those days in Jewish custom வந்து ஒரு லேடி வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவர் செத்து போயிட்டாங்கன்னா அவனுடைய பிரதரை வந்து அந்த லேடி வந்து கல்யாணம் பண்ணலாம், அப்படி ஒரு முறை இருந்துச்சு. So there were 7 brothers and one lady got married to the first brother. அவன் வந்து செத்து போயிட்டான். இந்த லேடி என்ன பண்ணுச்சு, ரெண்டாவது பிரதரை கல்யாணம் பண்ணுது, அவனும் செத்து போயிடான். 3rd, 4th, 5th, 6th, 7th 7 பேர் செத்து போறாங்க. கடைசியில தான் இந்த அம்மா செத்து போகுது. ஸோ அந்த சதுசேயர் சொல்றாங்க உயிர்த்தெழுதல்ன்ற ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அப்போ when she goes up to heaven யாருக்கு இவன் வைஃபா இருப்பா? ஸோ I will go and see my mother or I will go and see my father up in heaven அப்படின்னு இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். பட் ஏசாமி வந்து என்ன சொல்றாரு, உயிர்த்தெழுதல்ல வந்து கொள்வினை கொடுப்பினை கிடையவே கிடையாது. அங்க அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், மதர் சன், மதர் டாட்டர், பிரதர் சிஸ்டர், எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. எல்லாரும் தேவ தூதர்களை போல் இருப்பார்கள். அதுதான் வந்து அந்த ஆத்துமாதான், வெறும் சோல்ஸ் தான் அங்க இருக்கும். பட் அங்க அந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது. we will still see them, right? நம்மளுடைய பேரண்ட்ஸையோ பிரதர்ஸையோ சிஸ்டர்ஸையோ ஸ்பௌஸோ சில்ட்ரனோ இவங்க எல்லாரையும் நம்ம பார்ப்போம். பட் வந்து they will all be souls and each soul is responsible for themselves. இப்போ நோவாவின் காலத்துல பார்க்கும் பொழுது அதனாலதான் இப்பமே வந்து we have to make sure, யோசுவா சொல்றாருல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நம்ம ஹோல் ஃபேமிலியும் கடவுளுக்குள்ள வரணும், அந்த ரட்சிப்புக்குள்ள வரணும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம வந்து எப்படியாவது அவங்களுக்கு நம்மளை பிடிக்காட்டி கூட எப்படியாவது அவங்களை கடவுளுடைய வழியில நம்ம நடத்த நம்ம வந்து முயற்சி செய்யணும். இப்போ நோவாவின் காலத்துல பாத்தீங்கன்னா அந்த 8 பேர், அவன், அவனுடைய ஒய்ஃப், 3 பிள்ளைங்க, காம், சேம், யாப்பேர், 3 மருமக்கள், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். எவ்ரிபடி வேர் சேவ். அதே மாதிரி லோத்து வந்து ஒரு நீதிமானா தான் இருக்கிறான், இருந்தாலும் அவனுடைய வைஃப் அவனால சேவ் பண்ண முடியல. சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்றான், எல்லாம் ஒன்னாதான் ஓடுறாங்க. பட் வந்து திரும்பி பார்த்து அவள் உப்பு தூணாக மாறி விடுகிறாள். ஸோ ஈச் பர்சன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ஓன் சோல். ஆனா இங்க இந்த உலக வாழ்க்கையில கடவுள் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலின்னு கொடுத்தாங்கன்னா we are also responsible for the souls of our family members and then for the souls of others also. அதனாலதான் நம்ம மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சதுசேயர் வந்து சொல்றாங்க. ஸோ அதனால ஸோ வாட் டஸ் தட் மீன்? அப்போ நம்மளுக்கு இப்போ ஒருத்தவங்க மறிச்சு போயிட்டாங்க, நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னா அந்த ஹாப்பினஸ்ல தானே நம்ம இருந்தோம். ஒரு நாள் அவங்கள போய் பரலோகத்தை பார்ப்போன்னு அதையும் எடுத்து விட்டுட்டா எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நிச்சயமா பார்ப்போம், பார்க்க மாட்டோன்றது கிடையாது. அந்த ஜாய் ஹாப்பினஸ் டெஃபினட்டா அவங்க சோல் பரலோகத்துல இருக்கு, நம்மளுடைய சோலும் பரலோகத்துக்கு போவோம். எல்லாரும் தேவ தூதர்களை போல் இருப்போம். இல்லைன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் வந்து அங்கேயும் வந்து பிரச்சனை போராட்டம் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, நம்ம லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னும் போது நம்முடைய சோல் பரலோகத்துக்கு போகுதா? அந்த உயிர்த்தெழுதல்ல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமா? காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நம்ம அதுல விசுவாசிக்கிறோம். தோமா வந்து கண்டு விசுவாசித்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு இன்னைக்கு நம்ம வந்து அதை பார்க்கல. இருந்தாலும் ஆண்டவருடைய வருகைன்னு ஒண்ணு இருக்கு, அவர் பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்கு. ஏன்னா அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸை வச்சு அவன் நித்திய ஜீவனுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்புனால, கிருபைனால மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்ற அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, அந்த சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம், நாட் ஜஸ்ட் ஃபார் இட்டர்னல் லைஃப். இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் வந்து நம்ம பார்க்காம நம்ம விசுவாசத்தோடு, கிங் டேவிட் அப்படிதான் சொல்றாருல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் even though I walk through the darkest valley of death, அதாவது வந்து அவ்வளோ டார்க்கு, அடுத்த ஸ்டெப் எங்க எடுத்து வைக்கிறதுன்னு தெரிய முடியாம இருந்தாலும் அந்த ஃபெய்த்ல தான் நான் நடக்கிறேன். அந்த ஃபெய்த் இஸ் வாட் இஸ் மேக்கிங் மீ மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஸோ இந்த ஃபெய்த் தான் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட எடுக்கிறார். நம்ம நான் மரண இருள்னா எனக்கு கண்ணு தெரிஞ்சாதான் நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பேன்னு இல்லை. எனக்கு கண்ணே தெரியல, அடுத்த ஸ்டெப் எனக்கு எப்படி என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. I have such an uncertain future,
பட் வந்து என்னுடைய ஸ்டெப் ஆஃப் ஃபேத்தை நான் எடுத்து வச்சு ஐ வில் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆபிரகாம் பாருங்க, அதுதான் கிரேட். அதனாலதான் ஃபாதர் ஆஃப் ஃபேத்னு சொல்றாங்க. யாரும் சொல்லி கூட, அட்லீஸ்ட் ஜீசஸோட டிசைபிள்ஸ்க்காக யாராச்சும் சொல்லி அதுக்கப்புறம் விசுவாசிச்சாங்க. யாரும் சொல்லவும் இல்லை, அவனுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளும் கிடையாது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளுக்கு இருக்கு, ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு சாட்சி கூட கிடையாது. இப்போ யாருக்காச்சும் குழந்தை இல்லைன்னா நம்ம என்ன ப்ரே பண்ணலாம்? ஆண்டவரே நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்தீரு, அன்னாளுக்கு கொடுத்தீரு, ராகேலுக்கு கொடுத்தீரு, இப்படி நம்ம இல்லை நிறைய எலிசபெத் சகரியாவுக்கு கொடுத்தீரு, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கோட் பண்ணலாம். யாராச்சும் சிக்கா இருந்தோம்னா, ஓ ஆண்டவரே நீங்க எசேக்கியா ராஜாவுக்கு சுகம் கொடுத்தீரு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள். எல்லாத்துக்குமே பைபிள்ல எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணி, ஆனா ஆபிரகாமுக்கு அப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதான். ஓ ஆண்டவரே நீங்க இவங்களுக்கு குழந்தை கொடுத்தீங்க, எனக்கும் அதே மாதிரி கொடுங்கன்னு கேட்கறதுக்கே இல்லை. அதனாலதான் the first man's name was Abraham அப்படின்றாங்க. So that's why he is the father of faith. So இன்னைக்கு வந்து தோமாவுக்கும் faith இருக்குது, பார்த்து விசுவாசிக்கிறான். ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாளிலே எந்த ஒரு பிரச்சனை, மரண இருளின் பள்ளத்தாக்குல நம்ம போய்கொண்டிருந்தாலும், வேற என்னென்ன பிரச்சனை, அன்சர்டன் ஃபியூச்சராக நம்ம இருந்தாலும், அப்படி காணாமல் நாம் செல்ல வேண்டும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பீயிங் born again, இன்னொன்று வந்து இன்னைக்கு நம்ம டாக்டர் ஃபேன்சி வந்திருக்கிறாங்க. ஸோ அவளோட ஹஸ்பண்ட், அவங்க குமார் ராஜாவுடைய பர்த்டே. ஸோ நான் சொன்னேன், ஈஸ்டர் அன்னைக்கு நாங்கள் வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், போன வாரம் ஜீசஸோடைய ரிசரக்ஷன், இந்த வாரம் என்னுடைய ரிசரக்ஷன் அப்படின்னாரு. அவருடைய பர்த்டேக்கு ப்ராபப்ளி ஹி செட். பட் அதில் ஒரு ஆழமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, resurrection அப்படின்னா என்ன? to be born again, to die for our sins and to be born again in Christ. Maybe I have to tell it to him again in person, இல்லைன்னா ஃபேன்சியா அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லுவாங்க. ஸோ நிக்கோடேமஸ்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே, he was a Pharisee. ஏசாமிகிட்ட போயிட்டு நிறைய சத்தியங்களை வந்து கேட்குறாரு. அப்போ ஒரு நைட்டு தனியா, ஏன்னா he was a secret Christian மாதிரி. அப்போ ஏசாமி வந்து என்ன சொல்றாரு நிக்கோதேமு கிட்ட, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். ஸோ யூ ஹாவ் டு பி born again அப்படின்றார். இப்போ நம்ம அதர் ஃபேத் பீப்புள் கிட்ட நீ திருப்பியும் பிறக்கணும், இன்னைக்கு என் பர்த்டே அப்படின்னு யாராச்சும் சொல்றாங்கன்னு வைங்க, ஓ இன்னைக்கு உங்க பர்த்டேவாங்க, நீங்க இன்னொரு தடவை பிறக்கணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? கடவுளை பத்தி தெரியாதவங்க என்ன கேட்பாங்க? எப்படி நான் என்னுடைய மதருடைய ஊம்குள்ள திரும்பியும் போந்து திரும்பியும் நான் பிறக்கணுமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. தெரியாதவங்க கேட்டா பரவாயில்ல. பட் நிக்கோடேமஸ் வந்து தேவாலயத்துல ஒரு போதகரா இருந்து அவனே அப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். அது என்ன அர்த்தம்? how can I go back to my mother's womb and be born again அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்பதான் ஏசாமி சொல்றாரு, நீ இஸ்ரவேல்ல போதகரா இருந்து இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து குமாரராஜா பர்த்டேனா, பர்த்டே இருக்கிறது நல்லது, பட் யூ ஹாவ் டு பி born again. அதுதான் வந்து இங்க உள்ளது. born again அப்படின்னா என்ன? பாவத்துக்கு நம்ம செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். தட் இஸ் a concept of baptism. வெறும் தண்ணீர முங்கி எழும்புறதுன்னு மாத்திரம் கிடையாது. கான்செப்ட் ஆஃப் பேப்டிசம், பாவத்துக்கு நம்ம என்னென்ன தப்பு நம்ம செய்யறோமோ, ஃபார் எவ்ரி பர்சன் ஹூ இஸ் செலிப்ரேட்டிங் தேர் பர்த்டே, அன்னைக்கு எங்க அப்பா இந்த வசனத்தை சொல்லுவாங்க, மறுபடியும் பிறக்கணும் நீ இந்த நாள்ல. பர்த்டே இது வந்து நீ வந்து பிசிக்கலா நீ கொண்டாடுற ஒரு பர்த்டே, பட் மறுபடியும் பிறக்கணும். ஸோ பாவத்துக்கு செத்து அப்படின்னா எப்படி? நான் சில தெரிஞ்சு நம்ம தப்பு செய்யலாம், தெரியாம சில தப்பு செய்யலாம், சில தப்பை நம்ம விடுபட முடியாம இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் we should have the desire to let go of those sins. அதுதான் முக்கியம். இப்போ பவுல் வந்து அவ்வளோ he is a saint, right? Saint Paul அவரே நிறைய தப்பு செய்யறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். In my flesh overcomes my spirit. I'm not able to control my flesh. நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா திரும்ப திரும்ப அந்த தப்பை நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன், பட் I don't want to do it. பட் எத்தனை பேர் வந்து விருப்பத்தோட அந்த தப்பு பண்றாங்க? அப்பதான் that's disaster. பவுல் வந்து தப்பு பண்றாரு, என்ன தப்புன்னுலாம் அதுல போடல, மேபி என்னென்ன தப்பு இருக்கலாமோ, பட் he says my flesh is overcoming my spirit and I don't want to do it. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுவிக்க கூடும்? So he's telling, I want to get out of this clutches of sin, but who will deliver me அப்படின்றான். அப்புறம் அவரே வந்து அந்த வசனத்தை க்ளோஸ் பண்றாரு, it is only through Jesus Christ. So through prayers விடுபட முடியாத பாவத்தை கூட அவருடைய ஹெல்ப்ல அதை விடுபட்டுலாம். ஓ நான் என்னுடைய வில் பவரை வச்சு நான் ஸ்ட்ராங்கா இருந்து நான் எந்த பாவத்திலையும் விழாம நான் இருப்பேன் அப்படின்றது கிடையாது.
that is his saving grace. அதுதான் the beauty of resurrection. ஒரு புது லைஃப். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ ஒரு நியூ லைஃப். நம்ம எல்லாருமே அவங்கவுங்க நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது இதுதான் அந்த born again கான்செப்ட், அந்த நியூ லைஃப். ஸோ அப்படி நம்ம வரும்போது அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருந்தா ஆண்டவர் நிச்சயமாக அவர் உயிர்த்தெழுதலை பார்க்கல, நம்ம ஒண்ணுமே பார்க்கல, இருந்தாலும் அந்த ஃபெய்த்தோட நம்ம போறோம்ல, அதுதான் ஆண்டவர் வந்து நம்மள பிளஸட்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பிளஸட் பீப்புளாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வாராக. ஆமென்.